வணக்கம். நான் தான் உங்கள் எம்.ஏ. கோவிந்தராஜ், அனுபவ ஜோதிடர். இது நமக்கு எல்லோருக்கும் முக்கியமான குறிப்பாகும். ஏனென்றால், நாம் பிறந்த ஜாதகப்படி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜாதகத்தில் உள்ள 1, 5, 9, அதாவது ஜாதகத்தினுடைய 1ஆம் இடம் என்பது ஜாதகர், அவருடைய ஆன்மா, அவருடைய செயல்திறன், இது சரியாக அமைய வேண்டும் ஒரு ஜாதகத்தில். அடுத்தது 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், பங்கும் பங்காளி, நம்மளுடைய மூதாதையர் வழிவந்த நமக்கு வகுத்து வச்ச அந்த குடும்ப கௌரவம், குடும்ப சொத்து, அல்லது வெளி உலகத்தில் தெய்வீக அருள், தெய்வ கடாட்சம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம், இது எல்லாம் நமக்கு முழுமையாக கிடைக்கிறதா, கிடைக்க பெறுகிறோமா அப்படிங்கிறத அறியது. 9ஆம் இடம் பாக்கியம். பாக்கியம் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்மளுடைய மூதாதையர் வழியாக பாவ புண்ணியம், நன்மை, செயல்திறன், இது அனைத்தும் நமக்காக கிடைக்கக்கூடியது. இதுதான் 9ஆம் இடம் பாக்கியம். இந்த 3 இடம் அதி முக்கியமானது. இந்த மூன்றும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் முழுமையாக பலன் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகர் எல்லா அருளும் பெற்று எல்லா வளமும் பெற்று மிக சிறப்பாக அமையும். அடுத்ததாக அந்த 1, 4, 7, 10 இது என்னவென்றால், 1 ஜாதகர், 4ஆம் இடம் தன்னுடைய தாயார் இடம், அதேபோல் வீடு, வாகனம், சொத்து, கல்வி, அவருக்கு மேலும் கிடைக்கக்கூடிய சுகபோகஸ்தானம், சந்தோஷம், மன நிம்மதி, இது எல்லாம் அந்த 4ஆம் இடத்தால் கிடைக்கும் அந்த ஜாதகருக்கு. அடுத்தது 7ஆம் இடம், அவருக்கு கிடைக்கக்கூடிய நட்பு அல்லது துணைவி அல்லது நண்பர்கள், சிநேகிதர்கள் அல்லது தோழி, வரக்கூடிய மனைவி அல்லது கணவர், இந்த 7ஆம் இடம் இது மிகவும் சிறப்பாக அமைந்தால் அவருடைய நட்பு ஸ்தானம் அவர் நல்வழி காட்டுறதாக இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய மனைவி அல்லது கணவர் அவருக்கு எல்லா விதத்திலும் உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் கூட பக்கபலமாகவும் இருந்து அவருக்கு துணை புரியும். அடுத்ததாக 10ஆம் இடம் கர்மா, அதாவது முன்ன சொன்னோம் இல்லையா, 9ஆம் இடம் பாக்கியம், அது தர்மஸ்தானம். நம்முடைய முப்பாட்டியார் அல்லது முன்னோருடைய நம்மளுடைய முப்பிறவியில் நாம் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியம், அது தர்மம். இது கர்மா, அதாவது நாம் இந்த பிறவியில் என்ன தொழில் செய்து, என்ன வேலை செய்து, நம்மளுடைய கர்மாவை, நம்மளுடைய கடன்களை எந்த அளவுக்கு நம்ம பூர்த்தி செய்ய போகிறோம். ஒருத்தருக்கு உயர்ந்த உத்தியோகம் இருக்கிறது, ஒருத்தருக்கு தினசரி கூலி வேலை செய்து, அந்த கூலி வேலை செய்தாலும் முழுமையான வருமானம் வராமல் அல்லது தடைப்படுதல், அது வீண் விரைய செலவு ஆகுதல், இந்த மாதிரி காரணம். ஒருத்தருக்கு கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனால் ஒத்த பைசா கையில் நிற்காது. இது எல்லாம் அவருடைய கர்மா. அந்த கர்மா என்ன வேலை செய்கிறதோ அதை காட்டக்கூடிய இடமாக அந்த 10ஆம் இடம், இது கர்மஸ்தானம். அந்த கர்மத்தை ஒவ்வொருத்தரும் அவருடைய பிறவி எடுக்கும் போதே அந்த ஜாதகத்தில் அமைந்து விடுகிறது. அந்த கர்மாவுக்கு உண்டான பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்பது. அது தீமையாக இருந்தால் நன்மையாக மாற்ற, அதுக்காக தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் சொன்னோம்ல, குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் அல்லது தர்மம், தர்மஸ்தானம், அதை கடைபிடிச்சு அதில் ஜாதகத்தின் ரீதியாக என்ன பிரச்சனை உள்ளது என்பதை நாம் முன்கூட்டி அறிந்து அதுக்கு தகுந்தது போல் நம்மளை பலப்படுத்தி கொள்ள வேண்டும், நம்மளை செயல்படுத்திக்க வேண்டும். அப்போது தெய்வீக வழிபாடு இருக்குது, குலதெய்வ வழிபாடு இருக்குது, அப்போது சித்தர்கள், சீவ சமாதிகள் இருக்குது. இந்த மாதிரி அவருடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அவர் எடுத்த பிறவிக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன வழிபாட்டு முறையை கையாள்கிறாரோ அதுக்கு தகுந்த பலன் அந்த ஜாதகருக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் தடை இருக்கத்தான் செய்யும். அந்த தடையை நீக்குவதற்கு தான் ஜாதகம். அதை எழுதி வைக்காதவர்கள் பொதுவாக
செயல்படுவார்கள். அது முன்னொரு காலத்துல அந்த மாரி இருந்தது. இப்ப எல்லோருக்குமே ஜாதகம் இருக்குது. ஆனா, அத சில பேர் கவனித்து, அதுக்கு தகுந்த மாரி தன்னை மாற்றி செயல்படுத்துறவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்துகிறார்கள். ஆனா, சில பேர் அத கண்டு கொள்ளாமல், என் விதி அப்படிதான் என்று விதி மேல் சொல்கிறார்கள். அப்போ நம்மளும் ஒவ்வொருத்தரும் நான் சொன்ன இந்த முக்கியமான 1, 5, 9, 1, 4, 7, 10 இந்த இடங்கள நீங்க ஆய்வு செய்து, அதில் உள்ளபடி உங்களுடைய பிரச்சனைகள் என்ன? அதுக்கு என்ன தீர்வு? என்பதை முழுமையாக அறிந்து கொண்டு, உங்களுடைய நட்சத்திர வழிபாடு, நவகிரக வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, உங்களுடைய எந்த கர்மா வேலை செய்யலையோ, எந்த கிரகம் பாதிக்கப்பட்டு உள்ளதோ, எந்த கிரகம் அதி வலிமையாக இருக்கிறதோ, அத கண்டறிந்து, நீங்க முழுமையாக செயல்படுத்தி, வாழ்வில் எல்லா வளமும் பெற்று, வாழ்வாங்கு வாழ உங்களை என்னுடைய குலதெய்வத்தையும், உங்களை சார்ந்த குலதெய்வத்தையும், எல்லா வல்ல இறைவனையும் வேண்டுகிறேன். அதேபோன்று நீங்களும் உங்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும். நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆக வேண்டும் என்று எண்ணினால், உங்களுடைய ஜாதகத்தை யாரிடமாவது முழுமையாக கொடுத்து, நீங்கள் அத முழு பரிசீலனை செய்து, நலமுடன் இருக்க தெய்வ வழிபாட்டினையும், குலதெய்வ அனுகிரகத்தையும் பெற, உங்களுடைய நான் சொன்ன இந்த 1, 5, 9, 1, 4, 7, 10 இந்த இடத்த அதாவது வீடு, வாசல், சுகபோக ஸ்தானத்துக்கு 4ஆம் இடமும், பூர்வ புண்ணியம், குலதெய்வம், குழந்தைகளை இதனுடைய அமைப்புக்காக வேண்டி 5ஆம் இடமும், 7ஆம் இடம் நம்மளுடைய முழுமையான பலனுக்காகவும், துணை நமக்கு வரக்கூடிய அன்பு, அரவணைப்பு, நண்பர்கள், சிநேகிதர்கள் இதையெல்லாம் அறிவதற்காகவும், வரக்கூடிய கணவன் அல்லது மனைவி எந்த மாரி அமையும் என்பதை அறிவதற்காகவும், அது கூடவே இருக்கக்கூடிய 8ஆம் இடத்தையும் நீங்க ஆய்வு செய்து வேண்டும். ஏனென்றால், அது நம்மளுடைய ஆயுள் ஸ்தானம். அந்த ஆயுள் ஸ்தானம் நம்மளுடைய உடல்ல எந்த விதமான நோய் நொடிகளோ, அல்லது வாயிலுக்கு ஏதாவது பங்கங்களோ, பிரச்சனைகளோ இல்லாமல் இருந்தால் தான், நாம சொல்லக்கூடிய இந்த கர்மாவ முழுமையாக செயல்படுத்த முடியும். அடுத்ததாக 9ஆம் இடம். இதுதான் தர்மம். இதுதான் முப்பாட்டியால் வழிவந்த அல்லது நம்மளுடைய தந்தையால் அல்லது நம்மளுடைய முற்பிறவியால் எடுக்கப்பட்ட இந்த தர்மம். இந்த தர்மம் என்ன நமக்காக கொடுக்குதோ, அதை யாராலும் தடுக்க முடியாது. அது கொடுக்காம தடைப்பட்டு இருந்தால் அத அதிகபட்சமாக கொடுக்க செய்ய முடியும். கொடுத்து கொண்டு இருந்தால் அதை இன்னமும் பூர்ணமாக கொடுக்க செய்ய வேண்டும். ஏன்னா, அதுக்கான சில வழிமுறைகள் அந்த ஜாதக அடிப்படையில என்னென்ன வழிமுறை என்று அவரவர் பிறந்த ஜாதகத்திலேயே இது மறைபொருளாக இருக்கும். அதை கண்டறிய வேண்டும். அடுத்தது 10ஆம் இடம் கர்மா. இந்த கர்மாவை சரிவர நம்ம செய்து கொண்டு இருந்தால், அதன் மூலியமாக தான் நமக்கு 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானம் கையிருப்பில் நமக்கு நிற்கும். அப்படி நிற்கும்போது தான் நமக்கு மன நிம்மதியுடனான நித்திரை சுகம், அதாவது சயன கோலம். நாம் படுத்து உறங்கி ஆரோக்கியமாக எழுந்து திரும்பவும் நம்மளுடைய செயல்திறனை வகுக்க வேண்டும் அல்லது தொழிலுக்காக செல்ல வேண்டும் என்றால், அந்த சயனமான 12ஆம் இடமும் நமக்கு கை கொடுக்கும். அதில் முக்கியமான இந்த இடங்களை நீங்கள் ஆய்வு செய்து உங்கள் ஜாதக பிரகாரம் உள்ள 27 நட்சத்திரங்களில் ஒருத்தர் தான் பிறந்திருப்பார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த 27 நட்சத்திரங்கள் எல்லா ஒரு ஜாதகம் கெட்டிருக்குது அப்படின்னா, முழுமையாக எல்லா கிரகங்களும் கிடையாது. ஏதாவது ஒரு கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லது 2 கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும். மற்ற கிரகங்கள் பாதிப்பிலிருந்து விடுபட்டிருக்கும். அப்படியே ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டு இருந்தால், அது அம்சத்திலேயோ அல்லது மற்ற இன்னும் பாவகம் இருக்குது, அதுக்கப்புறம் திரேகானம் இருக்குது, சோடசம்சம் இருக்குது, இந்த மாதிரி பல வகையான அமைப்புகள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு வகையில் அது பலன் பெற்று இருந்தால், அதையெல்லாம் ஆய்வு செய்து நடக்கக்கூடிய தசா புத்தியில பாதகம் இருக்கும், சாதகமாகவும் இருக்குமோ அதையும் கண்டறிந்து நீங்கள் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்று வேண்டி விரும்பி உங்களுக்காக இந்த பதிவை சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி. நிறைவு செய்கிறேன். வணக்கம்.